SummerSlam நைட் 1 சும்மா அட்டகாசமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் நம்ம பிராக் லெஸ்னரோட கடைசி மேட்சா கூட இருக்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன, அது போக இந்த ஷோல நடந்த மேட்சஸ் எல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க SummerSlam நைட் 1 ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. ஷோ ஓபனர் Io Sky vs Liv Morgan for Women World Heavyweight Championship. ஒரு அட்டகாசமான ஓபனர் மேட்ச். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்கு முன்னாடி குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்ல அதுவும் ஃபைனல்ஸ்ல மேட்ச் நடந்துச்சு. ஆனா அந்த மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல இல்ல, ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. நான் பிடிச்சன் வீடியோலயே சொல்லியிருந்தேன், அதுல இருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த தப்பு நடக்காத மாதிரி ஒரு மேட்ச் கொடுத்தாவே போதும், இந்த மேட்ச் பயங்கரமா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே திஸ் மேட்ச் வாஸ் அ பேங்கர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முக்காவாசி டைம் அப்பர் ஹேண்ட்ல இருந்தது நம்ம Io Sky தான். எப்பயும் போல நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்கிற ராக்ஸேனும் சரி, ரிக்கல் ராட்ரிகஸ் மேட்சுக்குள்ள இன்டர்ஃபியர் பண்றாங்க. ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி Io Sky அட்டாக்கும் பண்றாங்க. ஆனா இத்தனை விஷயம் பண்ணியுமே Io Sky அவங்களால பின்ஃபால் பண்ண முடியல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ரிக்கல், ராக்ஸேன், லிவ் மார்கன் மூணு பேர்த்தையுமே ரிங்குக்கு அவுட்டர்ல நிக்க வச்சு Io Sky தன்னோட மூன்சால்ட் போட்டு அந்த மூணு பேர்த்தையும் ஃபிளாட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லிவ் மார்கனை தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு மீண்டும் மேட்ச் கண்டினியூ ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் டைம் Io Sky அதுவும் ரெட் ஸ்மாக் போட்டு பாக்குறேன். லிவ் மார்கனோட அப்ளிவியனை Io Sky போடுவாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. சும்மா அட்டகாசமான சீக்வன்ஸ் அது. அதுக்கப்புறம் ரிங்குக்கு அவுட் சைடு இருக்குல்ல, அது அந்த ரோப்புக்கு வெளியே கொஞ்சம் ஒரு ஜான் அளவுக்கு கேப் இருக்கும். அந்த கேப் மேல லிவ் மார்கனுக்கு ஒரு ஜெர்மன் சூப்ளெக்ஸ். அது மட்டும் பத்தாதுன்னு உடனுக்குடன் ஓடி வந்து ஒரு புல்லட் ட்ரெயின். அவ்வளவுதான்டா Io Sky மொமெண்டத்தை புடிச்சிட்டாங்க. இது அப்படியே பில்டப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரிங்குக்குள்ள போன உடனேவே லிவ் மார்கன் தன்னோட அப்ளிவியன் போடுறாங்க. பட் Io Sky மாட்டல. அதுல இருந்து நேக்க அப்படியே பல்ட்டி அடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா உடனுக்குடன் ஒரு கோ பிரேக்கர் விழுகுது. அதுக்கு அடுத்தது மீண்டும் தன்னோட ஸ்மாக் ட்ரை பண்றாங்க. பட் இந்த டைம் பெர்ஃபெக்ட்டா அப்ளிவியனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் Liv Morgan. By the way, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 10K கிராஸ் பண்ணி இப்போ 20K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது Bloodline vs Solo Sikoa, Royce Keys and LA Knight in a 6-man tag team match. இவங்க ஆறு பேருமே பெல் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்ல. எல்லாரும் ரிங்குக்குள்ள வந்த உடனேவே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரெஃப்ரியை பதட்டப்பட்டு டே பெல் அறான்னு சொல்லிட்டு மேட்ச் ஆபீஷியலா ஸ்டார்ட் பண்றாரு. ஓவரால் ஒரு சூப்பரான மேட்ச். எப்பயுமே நம்ம ஜே யூசோ தான் என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி கையாட்டி பாட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஈட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட். மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு, ஜே யூசோ பிடிச்சி அடிச்சுட்டு நம்ம சோலோ சிக்கோ இப்படி கை காட்டுறாரு. எதுக்கு அந்த பாட்டை போடுன்னு சொல்றாங்க. ஜே யூசோட தீம் மியூசிக் போறாரு, இவர் ஈட் பண்ணிட்டு இருக்காரு. சோலோ சிக்கோவா ஆஸ் அ பேபி ஃபேஸ் செம கியூட்டுங்க. ஐம் ஜஸ்ட் ஃபாலிங் இன் லவ் வித் திஸ் கிமிக். உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ஜோவியலா இந்த பையன் கொண்டு போறான். ஜே யூசோ புள்ளிங்கோ மாதிரி பண்ணி ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது. ஆனா இந்த பையன் ஒரு சின்ன சைல்டிஷ் கேரக்டர் மாதிரி தான் ப்ளே பண்றான். அவ்வளவு நல்லா இருக்கு. ஹோப் WWE கிமிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். உங்க கையில ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கிட் வில்சன் மாதிரி இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஜேக்கப் வாட்டும் ராய்ஸ் கீஸும் ரிங்குக்கு வெளியே சண்டை போட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த கமெண்டேட்டர்ஸ்க்கு அந்த சைடுல ஒரு பேரிகேட் இருக்குல்ல, அதுல ராய்ஸ் கீஸை படுக்க வச்சு ஜேக்கப் வாட் ஓடி வந்து ஹிப் அட்டாக் பண்றதுக்கு வராரு. ஆனா வர்றவர் அப்படியே கேட்ச் பண்ணி ராய்ஸ் கீஸ் தூக்கி அந்த பக்கம் போறாரு. சோ ரெண்டு பேருமே ரிங்குக்கு அந்த பக்கம் ஃபிளாட் ஆகி கிடக்குறாங்க. அப்படியே ரிங்குக்குள்ள நம்ம ஜே யூசோ LA Knight தான் சண்டை கட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா டாப் ரோப்ல உட்கார வச்சு ஜே யூசோக்கு ஒரு சூப்பர் சூப்ளெக்ஸ் போடுறாரு. ஆனா அந்த சூப்ளெக்ஸ் முடிஞ்ச உடனே ரிங்கோட இந்த பக்கம் இருந்து ஜிம் யூசோ ஊசோஸ் பிளஸ் கரெக்டா LA Knight மேல போடுறாரு. இது தாண்டா சான்ஸ், நம்ம ஸ்மாக் போடலாம்னு சொல்லி ஜே யூசோ ஜிம் யூசோ ரெண்டு பேருமே அவங்களோட டீம் ஸ்மாக் இருக்குல்ல 1D அது போடுறக்க கரெக்டா ஃபார்மேஷன்ல நிக்கிறாங்க. கரெக்டா ரிங்கோட அவுட்டர்ல இருந்து நம்ம சோலோ சிக்கா வந்து ஜிம் யூசோக்கு ஒரு ஸ்பைக். அவ்வளவுதான், ஜிம்மி அந்த பக்கம் விழுந்துட்டாரு. ஆனா சென்டர் ரிங்ல நிக்கிற ஜே யூசோக்கு இது சுத்தமா தெரியல. அவரை தெளிவா அடிச்சு LA Knight தன்னோட ஸ்மாக் BTF போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் சோலோ சிக்கோவா, ராய்ஸ் கீஸ் அண்ட் LA Knight. அடுத்தது கந்தர் வர்சஸ் நிக் ஆல்டஸ். ஓவரால் ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். நம்ம நிக் ஆல்டஸ் தன்னோட கரியர்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ரிங்குக்குள்ள ஆஸ் அ ரெஸ்லரா வந்திருக்காரு. அதனால கண்டிப்பா அவர்கிட்ட சில ரிங் ரெஸ்ட் இருக்கதா செய்யும். அது இந்த மேட்ச்ல நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. மேபி அவரோட பிரைம்ல அவர் நல்லாவே போட்டிருக்கிற மூவ் செட் கூட இப்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சில இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அது கொஞ்சம் அப்பட்டமாவே தெரிஞ்சது. கந்தர் மேட்ச்னா நம்ம சொல்லவா வேணும். எப்பயும் போல மேட்ச் ஆரம்பிச்சோடனே அவர் இளநீ சீவ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம நிக் ஆல்டஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மொமெண்டம் பிடிச்சி அப்படியே லைட்டா மேல வந்தா அவரோட நெஞ்சிலேயே ஒரு இளநீ சீவு. அப்புறம் அப்படி இப்படின்னு போராடி கந்தரோட லெக்க கரெக்டா போக்கஸ் பண்ணி அடிச்சு அப்படியே உடனுக்குடன் டாப் ரோப்ல ஏறி நின்னு 2 டைம் எல்போ டிராப் போட்டாரு. அப்படியே மொமெண்டத்தை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கந்தருக்கு தன்னோட லாக் கிளார் லீஃப் போட்டு மனசை உட்கார்ந்துட்டாரு. எத்தனை பேர்த்த ஸ்லீப்பர் ஹோல்ட் போட்டு இந்த கந்தர் வெளியே தள்ளி இருப்பான். அவனை கிவ் அப் பண்ண வச்சிருந்தா சும்மா சூப்பரா இருந்திருக்கும். பட் அது நடக்கல. இவரும் தன்னோட லாக்ல எத்தனையோ பிரஷர் கொடுக்கறாரு. பட் கந்தர் அப்படி இப்படின்னு போராடி போய் ரோப்ப புடிச்சிட்டாரு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா
இவர் மாங்குன்னு தன்னோட லாக்க போட்டாலும் எஸ்கேப் ஆன கந்தர் உடனுக்குடன் ஒரு ஸ்லீப்பர் ஹோல்ட் போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டான். விக்ரமாதித்யனோட முதுகுல வேதாள உட்கார்ந்த மாதிரி நிக்கால்டஸோட கழுத்துல ஸ்லீப்பர் ஹோல்ட் போட்டு ஜம்முன்னு நம்ம கந்தர் உட்கார்ந்துட்டாரு. அவரு எந்திரிக்கிறாரு, போராடுறாரு, தள்ளுறாரு, உருள்றாரு, பட் நோ யூஸ். அப்படியே வேதாள மாட்ட நச்சுன்னு உட்கார்ந்துட்டான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிக்கால்டஸ்க்கு வேற வழி இல்லாம கிவ் அப் பண்ணிட்டாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் ரிங் ஜெனரல் குந்தர். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிக்கால்டஸோட ஒய்ஃபும் பையனும் ரிங்குள்ள வராங்க. 3 பேருமே ஃபேமிலியா நின்னு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மேபி ஒரு ரெஸ்லரா WWE இதுதான் நிக்கால்டஸ்க்கு ஃபர்ஸ்ட் as well as லாஸ்ட் மேட்சே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் மீண்டும் ஜெனரல் மேனேஜர் பொசிஷனுக்கே வந்துருவாரு. அடுத்தது ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் ப்ரீ பெல்லா, நிக்கி பெல்லா அண்ட் பேஜ் 6 விமன் டாக் டீம் மேட்ச். ஓவரால் ஒரு ஓகேஷ் மேட்ச். போன வாரம் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ப்ரீ பெல்லா தன்னை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, முழு மேட்சுமே கையப்படி ஹோல்ட் பண்ணி புடிச்ச மாதிரியே தான் சண்டை போட்டு இருந்தாங்க. மேபி ஷோல்டர்லயோ இல்ல எல்போலயோ அடிப்பட்ட மாதிரி தான் தெரியுது. அது இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது நடந்துச்சா இல்ல மேட்சுக்குள்ள வரும்போதே இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் முழு மேட்சுமே கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆன மாதிரி ஒரு ஷோல்டரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே தான் விளையாண்டாங்க. இந்த ட்வின்ஸுக்கு என்னதான் சாபம்னு தெரியல. முதல்ல அக்காக்கு இன்ஜுரி ஆகி வெளியே போனா, இப்ப அக்கா ரெக்கவர் ஆகி ரிட்டர்ன் வரும்போது இப்ப தங்கச்சிக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. பாவம், இவங்க 2 பேருமே ரிட்டர்ன் வந்து ஒரு டைம் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாங்கிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா விதி விட மாட்டேங்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்னும் யூனிக்கா நடக்கல. ரொம்பவே நார்மலான ஒரு டாக் டீம் மேட்ச் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு முக்கியமான ஸ்பாட்டோ இல்ல ஒரு வாவ் ஃபேக்டரோ அந்த மாதிரில எதுவுமே இல்ல. ஜஸ்ட் எவ்ரிதிங் வாஸ் நார்மல். என்ன இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்ல 3 பேர் இருக்கறனால ஒருத்தர் ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க, மீதி 2 பேர் சேர்ந்து இந்த ஆப்போனன்ட் அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி தான் முழு மேட்சுமே அப்பப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா ரிங்குக்குள்ள ஜேசி ஜேம்ஸ் தன்னோட ஸ்மேக்க போட்டு பேஜை பின்ஃபால் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கிளம்பிட்டாங்க. ஆனா மீதி இந்த 3 பேர் இருக்காங்களே, இவங்க ரிங்குக்குள்ளேயே தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பவே நம்ம நினைச்சோம் இங்க என்னமோ ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு. எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நிக்கி பெல்லா இப்ப ஹீலா மாறிட்டாங்க. சிவனேன்னு இருந்த பேஜை புடிச்சு அட்டாக் பண்றாங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம் தான், ஹீல் டர்ன் பண்றதுல ஓகே, ஆனா இப்ப எதுக்கு அந்த ஹீல் டர்ன் பண்ணீங்க? எதுக்காக? எதை ப்ரூவ் பண்றதுக்காக? ஏன்னா ப்ரீ பெல்லா கைய பிடிச்சு நிக்கிறத பார்த்தா அவங்க கையில என்னமோ அடிபட்டிருக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா அவங்க சில மாசம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருவாங்க. சிவனேன்னு நிக்கி பெல்லாவும் பேஜும் சேர்ந்து மறுபடியும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் நோக்கி போகலாம். அதுக்கப்புறம் ப்ரீ பெல்லா ரெடியாகி உள்ள வரட்டும், இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர் ஆகட்டும், அப்புறம் ஹீலா மாறட்டும். அது மேபி ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல இவங்க ஹீலா டர்ன் பண்றது நம்மளுக்கு ஒரு வாவ் ஃபேக்டர், ஒரு ஷாக் ஃபேக்டர் கொடுக்குன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ எப்படியும் ஹீலா மாறுவேன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு மாறுவேன்னு யாரும் நினைக்கல. அவ்வளவுதான். அடுத்தது சிஎம் பங்க் vs கோடி ரோட்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். என்னப்பா கோல்டன் பால்ஸ் கோடி மெயின் இவென்ட் ஸ்பாட் போச்சா? இந்த டைம் உள்ள வர கோடி ரோட்ஸ் எப்பயும் போல அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்க் தான் போட்டிருக்காரு. ஆனா அந்த மாஸ்க்கு இந்த டைம் எக்ஸ்ட்ராவா முடி இருக்கு. அது ஏன்னு தெரியுமா? ஸ்ட்ரீட் ஃபைட்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல கோடி ரோட்ஸோட கேரக்டர் பாத்தீங்கன்னா முடி இப்படி இருக்கும். சோ இவரோட என்ட்ரன்ஸ் மூலமா அந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அடுத்தது நம்ம சிஎம் பங்க் ரிங்குள்ள வராரு. மீண்டும் எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாம தலைவன் எல்இடி ஸ்கிரீன் வரைக்கும் கீழே வந்து உட்கார்ந்து இட்ஸ் கிளாபரிங் டைம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மியூசிக்கே பிளே ஆகுது. பர்சனலா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு அந்த மாதிரி சீக்வன்ஸ் பிடிக்கல. பட் மீண்டும் சிஎம் பங்க் ஏன் அதை ஃபாலோ பண்றான்னு எனக்கு தெரியல. மேபி அவருக்கு அது பிடிச்சிருக்கும் போல. ஓவரால் ஒரு சூப்பரான மேட்ச் தான். ஆனா பயங்கரமான ஒரு ஸ்லோ பர்னர். அதுக்கு ஏத்த மாதிரியே மேட்சுமே ரொம்ப லாங் நடந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மொமெண்டத்தை பில்ட் பண்ணாங்க. எப்பயுமே மேட்ச்ல நம்ம கந்தர் தான் சாப்ஸ் போடுவாரு, அதான் இளநீ செய்வாரு. ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, இவங்க 2 பேரும் மாத்தி சாப்ஸ் போட்டுக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து கோடியோட லெஃப்ட் ஹேண்ட் மேல சிஎம் பங்க் கண்ணு வச்சிட்டாரு. கரெக்டா அது டேமேஜ் ஆற மாதிரி பார்த்து மூவ்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே கோடி ரோட் சிஎம் பங்கோட லெஃப்ட் லெக் மேல கண்ணு வச்சிட்டாரு. லெக்கையே தான் அவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா மொமெண்டம் புடிச்சு சிஎம் பங்க் சரி நம்ம ஸ்மாக் போடலான்னு கோடி லிஃப்ட் பண்ண, அவர் அப்படியே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஃபிங்கர் 4 லாக் போட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுல இருந்து சிஎம் பங்க் கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு எஸ்கேப் ஆகி அப்படியே தன்னோட லாக் ஆனகாண்டா வாய்ஸ போடுறாரு. இந்த மேட்ச்ல முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் பங்க் மூன் சால்ட் போட்டு பாக்குறேன். அந்த மூன் சால்ட்டாச்சு உருப்படியா போட்டாலும் பரவாயில்ல, கோடி ரோட்ஸ் அந்த பக்கம் கிடக்காது, இவர் போட்ட மூன் சால்ட் இந்த பக்கம் விழுகுது. தலைவா, நமக்கு 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு. உடம்ப வேணா அப்படி இப்படின்னு ஸ்டீராய்ட்ஸை போட்டு ஏதோ ஒண்ணு நம்ம பஃப் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி ரிஸ்கி மூவ் செட் பண்ணும்போது கை கால் உடஞ்சு போச்சுன்னா தேவையில்லாம பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத தலைவா. நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனிக்குள்ள வந்து அட்டகாசமான மேட்சஸ் கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு 10 வருஷம் எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா உள்ள வந்தியோ அதே மாதிரி போய்க்கோ. இன்ஜுரிஸ் எல்லாம் வேணாம். இந்த மாதிரி ரிஸ்க் மூவ் செட் வேண்டவே வேண்டாம். சரி, மூன் சால்ட்டோட மனசு திருந்திடுவான்னு பார்த்தா நான் அடங்க மாட்டேன்னு சொல்லி கோடி ரோட்ஸை கொண்டு போய் அந்த கமெண்ட்
டெஸ்க் வெளியே இருக்குல்ல அது மேல படுக்க வச்சு டாப் ரோப்ல இருந்து எல்போ டிராப் போறன்னு எட்டி குதிச்சா இருப்பாரு. கோடி ரோட்ஸ் விலகிட்டான், டேபிள் மாதிரியே டமார்னு உடச்சுக்கிட்டு கீழே விழுந்தாரு. ஆனா அவர் கீழே விழுகும் போது அந்த ஸ்பாட் உண்மையிலேயே டேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கால் பயங்கரமா அடிபட்டு தான் போய் அந்த பக்கம் விழுந்தாரு. இதுதான் சான்ஸ்னு பங்க தூக்கி ரிங்குல போட்டு கோடி தன்னோட கட்டரை போடுறதுக்காக ஜம்ப் பண்றாரு. சிஎம் பங்கு விலகிட்டாரு. அந்த கோடி கட்டர் போய் ரெஃப்ரிக்கே விழுகுது. இப்ப சிஎம் பங்கு எனர்ஜி ஆகி கோடியை பிடிச்சி தன்னோட ஸ்மாக் ஜிடிஎஸ் போட்டாரு. செகண்ட் ஜிடிஎஸ் போடலான்னு ட்ரை பண்ணும்போது கோடி எஸ்கேப் ஆகி தன்னோட ஸ்மாக் கிராஸ் ரோட்ஸ் போடுறாரு. அவ்வளவுதான், ரெஃப்ரி ஒரு பக்கம் பிளாட் ஆகி வெளியே கிடக்குறாரு, இந்த பக்கம் சிஎம் பங்க் ஸ்மாக் வாங்கி வெளியே கிடக்குறாரு. இப்ப நம்ம தலைவர் ராண்டி ஆட்டன் கிரவுட் வழியா அழகா உள்ள ஓடி வந்து கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஆர்கேஓ போட்டது மட்டும் பத்தாம அப்படியே ஒரு போஸ்ட்ல நின்று கேமரா பார்த்து கண்ணடிச்சாரு பாருங்க. செம செம செம. யோ தலைவா, எங்கயா போன இத்தனை நாள்? நீ ஒரு 30 செகண்ட் உள்ள வந்திருப்பியா? உன்னை பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எங்களை ஏன் 3 மாசம் இந்த மாதிரி தரிசனம் கொடுக்காம காணாம போன? ஏன், எதுக்காக? அப்புறம் என்ன, ஆர்கே வாங்கின கோடினால எந்திரிச்சிட முடியுமா? அவ்வளவுதான், கோடி ரோட்ஸ் பிளாட். சிஎம் பங்க் இப்ப நேக்கா ரிங்குக்குள்ள வந்து கோடியை பிடிச்சு தன்னோட ஸ்மாக் ஜிடிஎஸ் போடுறாரு. கரெக்டா இந்த டைம்ல ரெஃப்ரியும் உள்ள வர பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணது ஸ்டில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் சிஎம் பங்க். என் தலைவர் ராண்டி வந்துட்டான்டா, இனி இருக்குடா தீபாவளி. அடுத்தது பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஓபா ஃபெமி, ஹெல் இன் அ செல். ஒரு வழியா நம்ம WWE தன்னோட யூஎஸ்பி என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. வெச்சாம்பார் இந்த மேட்சை கொண்டு போய் மெயின் இவெண்ட்ல அட்டகாசம். எப்பயுமே இந்த ஹெல் இன் அ செல் மேட்ச்னா ஃபர்ஸ்ட் கேஜ் இறங்கிரும், அதுக்கப்புறம் தான் ஆளுங்க என்ட்ரி கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் 2 பேருமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கேஜே கீழே இறங்குச்சு. இன்னைக்கு புதுசா நம்ம பிராக் லெஸ்னரோட அந்த 2 கையிலுமே எல்போ பேட் போட்டு வந்திருக்காரு. அவரு யூசுவலா எப்பயுமே 2 கையில கிளவுஸோட தான் வருவாரு, ஹேண்டெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்காரு. கேஜ் கீழே இறங்கி பெல் அடிச்ச உடனேவே ஆக்ஷன் டமாக்கா ஸ்டார்ட் ஆயிருச்சு. சும்மா பறக்குது. எடுத்த உடனேவே சூப்ளெக்ஸ் சிட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா 3 ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் கல்லு மாதிரி இந்த ஓபா ஃபெமி எந்திரிச்சு ஜங்குன்னு நிக்கிறான். நின்னது மட்டும் பார்த்தாம பிராக்க தூக்கி ரிங்குக்கு வெளியே போட்டு கீழே அந்த மேட்ல ஒரு சூப்ளெக்ஸ். அதோட விட்டானா இல்ல, ரிங்கு கடியில இருந்து ஒரு டேபிள் எடுத்து கரெக்டா கேஜோட கார்னர்ல வச்சு பிராக்க தள்ளி விட்டான் பாரு. சும்மா டேபிள் உடைச்சிட்டு மனசு விழுகிறாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள போனா பிராக் எனர்ஜி ஆயிட்டாரு. ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல எடுத்து 3 தடவை ஓபா ஃபெமி மண்டையிலே டம்மு டம்முன்னு அடி. அதுக்கப்புறம் மீண்டும் சூப்ளெக்ஸ் சிட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இவனுக்கு இது மட்டும் பத்தாதுன்னு சேர் எடுத்து வந்து முதுகுலயே சாத்துறாரு. பிராக் 2 தடவை எஃப்ஐ போடுறதுக்காக ட்ரை பண்ணாரு. ஆனா 2 டைமே ஓபா ஃபெமி எஸ்கேப் ஆகி பிராக்க தள்ளி விட்டு அப்படியே ஒத்த கையில தூக்கி அவரை கீழே போடுறான். அதோட விட்டானா அவர் அப்படியே தோள்பட்டையில் தூக்கி வீசினா பாருங்க. பிராக் லெஸ்னர் மாதிரி ஒரு ஆள் அப்படியே பறந்து போய் விழுகிறாரு. அப்புறம் பிராக்க புடிச்சு தன்னோட ஸ்மாக் ஃபால் ஃப்ரம் கிரேஸ் போடுறாரு. பின்ஃபால் பண்ணா கிக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்து ஓபா ஃபெமி மூஞ்சி பக்கத்துல சிரிக்கிறாரு. அப்புறம் ஓபாவை தூக்கி 3 எஃப்ஐ கண்டினியூஸா போட்டு பின்ஃபால் பண்றாரு, கிக் அவுட். இப்ப கண்டிப்பா நம்ம பிராக் லெஸ்னருக்கு வெறி ஆகும்ல, மனுஷன் சும்மா இருப்பாரா? ரிங்க கிழிச்சிட்டாரு, அடியில ஃபோம் இருக்கு, அதையும் கிழிச்சு வீசிட்டாரு. டைரக்டா பிளைவுட் இது மேல ஒரு எஃப்ஐ போலான்னு அவனை தூக்கிட்டு வராரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அதை அப்படியே டூம்ஸ்டோன் பைல் டிரைவரா மாத்தி பிளைவுட் மேலேயே ஒரு டூம்ஸ்டோன். அவ்வளவுதான்டா மேட்ச் முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்பயும் கிக் அவுட். இந்த ஸ்பாட் நடந்த உடனே பிராக் லெஸ்னர் பயங்கர ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டாரு. ஆனா மடமடன்னு ஓபா ஃபெமி எந்திரிச்சு பிராக்க புடிச்சு அடிச்சு தன்னோட ஸ்மாக் ஃபால் ஃப்ரம் கிரேஸ் போடுறாரு. பின்ஃபாலும் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ஓபா ஃபெமி. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு இதுக்கு மேலேயும் நான் சொல்லணும். சும்மா 20 நிமிஷமும் வெறி கொண்ட ஒரு ஆக்ஷன் படம். இன்டர்வெல் சாங்னு ஒண்ணும் கிடையாது, ஆக்ஷன் 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 தான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபா ஃபெமி தான் ரிங்குல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. பிராக் லெஸ்னர் ஆக்சுவலா கிளம்பிட்டாரு. பட் போனவர் என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் ரிங்குல வராரு. உள்ள வந்து ஓபா ஃபெமி அப்படியே கட்டி பிடிச்சு அவர் கையை தூக்கி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாரு. அப்படியே மைக்க வாங்கி இந்த ஊருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் பாஸ்ட், இனிமேல் இவன் தான் ஃபியூச்சர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இத மத்தவங்க சொல்லாம பிராக் லெஸ்னரே தான் வாயால சொன்னார் பாத்தீங்களா? அந்த பையனுக்கு இதுக்கு மேலேயும் ஒரு அப்ரிசியேஷன் வேணும். அன்டவுட்டட்லி ஓபா ஃபெமி இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் இன் ப்ரோ ரெஸ்லிங். ரெஸ்லர்ஸ் ஒரு அட்டகாசமான ஓபனர், ராண்டி ஆர்டனோட ரிட்டர்ன், பிராக் லெஸ்னரோட வெறி கொண்ட ஒரு மேட்ச். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? மேபி கொஞ்சம் உள்ள சொதப்பல் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு சூப்பரான நைட் 1 ஷோ. இந்த மொமெண்டத்தை அப்படியே நைட் 2லயும் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஷோ. மத்தியானம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிளேட்ல பிரியாணியோ சிக்கனோ மட்டனோ கிரேவியோ எதையோ ஒன்று போட்டு நெட்ஃபிளிக்ஸை போட்டு மேட்சை பாருங்க. 3 hours வாஸ் அல்டிமேட். ஆனா இது என்னோட ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் ரிவ்யூ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து நைட் 2 ரிவ்யூ எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.